Hi friends, welcome to Lavanje Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ சாட் மசாலா. நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்திடலாம். 1/4 கப் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 10 லிருந்து 20 புதினா இலை. பேன் சூடானதும் ஃபர்ஸ்ட் நம்ம சீரகத்தை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பொருளையுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த பொருளுமே கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. இதிலிருந்து நல்ல வாசனை வரணும். அதே சமயம் கலரும் மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அதே பேன்ல மிளகு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் பாத்தீங்கன்னா 2 லிருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுக்கும்போது ஃப்ளேம் லோல இருந்து மீடியம் குள்ள தான் இருக்கணும். அதிகமா இருந்தா கரிஞ்சிடும். அதனால கேர்ஃபுல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகும் ரெடியா இருக்கு. இதையும் தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ புதினா இலையை சேர்த்து வறுத்துக்கலாம். புதினா இலை இதோட கலர் நல்லா மாறி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இதோட கலர் மாறி நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம கையில வச்சு உடைச்சு பார்க்கும்போது ஈஸியா உடைஞ்சு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ புதினாவும் ரெடியா இருக்கு. இப்போ சால்ட்டும் பிளாக் சால்ட்டும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சால்ட்டுக்கு பதிலாக கல்லுப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பிளாக் சால்ட் கிடைக்கலன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சால்ட்டையே சேர்த்து ட்ரை பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்டில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துடலாம். அதோட மிளகாத்தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் என்னென்னா மாங்காவை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை பவுடராக ரெடி பண்ணிடுவாங்க. அதை தான் இப்படி சொல்கிறாங்க. எந்த பொருளையுமே 2 லிருந்து 3 நிமிஷத்துக்கு மேலே வறுத்தெடுக்க வேணாம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வறுத்தெடுத்த எல்லா பொருளையுமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட சூடு குறைஞ்சி வந்ததும் அரைச்சி எடுத்துடலாம். சூடு நல்லா குறைஞ்சதும் இதை ஒரு பிளெண்டர்லேயோ மிக்ஸி ஜார்லேயோ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா 2 முறை கூட தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்தெடுத்த எல்லா பொருளையுமே ஒன்றாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட மற்ற பொருளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே சாட் மசாலா ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதோட வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே சமயம் கலரும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த சாட் மசாலாவை நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.